எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 16வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாளில் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறதான காரியம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் எல்லா காரியத்திலும் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு மாதிரி பிள்ளை தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு மாதிரி பிள்ளை, நாமும் நம்முடைய கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? எல்லா காரியத்திலும் கர்த்தரையே சார்ந்து ஜெபிக்கிறோமா? வலது பாரிசத்தில் அவர் நம்மோடு காணப்பட்டாரானால் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. ஒரு சிறு காரியமானாலும் சின்ன சின்ன காரியமானாலும் நாம் முதலாக நம் இயேசுவை தேடும்போது, எல்லா காரியத்துக்கும் அவரையே நோக்கி பார்க்கும்போது பக்கத்தில் அவர் தான் இருக்கிறார். முதலில் அவரிடத்துல நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன் என்று சொல்லி முதலாக நாம் அவரை தேடும்போது, அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நம்மை வலது பாரிசத்தில் வைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் எந்த காரியத்திலும் அசைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு மாந்துடைய பிள்ளைகளை, உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். நிச்சயமாக உலகம் நம்மை விழுங்க பார்க்கும். ஒருபோதும் உலகத்திற்குள்ளாக விழுந்து போகாதபடிக்கு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக பவுலடிகளார் சொன்னது போல, உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகத்திற்காக நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எப்போது நம்முடைய உள்ளத்தில் காணப்படும்படியாய், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுக்காகவே வாழ்வோம். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை எப்போதும் நாம் வாழும்போது, கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கடந்து சென்றாரோ, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பாவமில்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, அவரே முன்பாக மாதிரியாக வைத்து நாம் அவரை நம்முடைய வலது பாரிசத்தில் வைத்து எதற்கெடுத்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், அவரை நம்முடைய வலது பாரிசத்தில் வைத்து நம்ம அவரையே நம்பி ஜீவிக்கும்போது நிச்சயமாக நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த காரியமும் நம்மை அசைக்கப்படுவதே இல்லை. வேதம் சொல்கிற துன்மார்க்க நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விலக்கி மீட்டுக் கொள்வார் என்று சொன்ன வசனத்தின்படியாக நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒன்றுக்கும் தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதில்லை. ஏனென்றால் அவர் 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 அவர்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அப்படினால் எந்த காரியத்திலும் அவர் அசைக்கப்படுவதில்லை. அவனுக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தாவே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், ஏன்னா பக்கத்தில் இருங்கப்பா, நான் ஓடி உம்மிடத்தில் வந்துடணும். எந்த காரியமாக இருந்தாலும் நான் ஓடி உம்முடைய சமூகத்தில் வந்துடணும். என்னை நீங்கள் தேடுங்கப்பா. ஒருவேளை நான் உலகத்துக்குள்ளாய் நான் போய்விடுவேன், வழி எனக்கு தெரியாது, திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் காணப்படலாம், அதனால் நீங்கள் என்ன தேடுங்க என்று சொல்லி அவர் தாவீது சொல்கிறார். எனக்கு மாதிரி பிள்ளைகளே, நாம் கூட ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறாரா, நம்முடைய வலது பாரிசத்தில் தான் இருக்கிறாரா, நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் அவரை தேடி அவரோடு கூட நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நாம் அவரை வைத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு காரியத்திலும் அசைக்கப்பட மாட்டோம். தேவனவை வழி நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா. ஜெயிப்போமா. அன்பின் பரலோக
நடத்துங்க தகப்பனே. இந்த அருமையான நாளும் கைமுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க, அற்புதங்களை காண செய்யுங்கப்பா, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரை ஒருவரும் விரோதமாக எழும்பாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும்ப்பா. நன்மையினாலும் கிருபினாலும் முடி சுட்டுங்கப்பா. இன்றைய முழுவதும் உமக்கு பிரியமான காரியம் ஏதாவது செய்யும்படியாய் என் தேவனே எங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. புதிய கிருபைகள், புதிய வல்லமைகள், புதிய கிருபைகள்னால தேவங்களை நிரப்பி வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நீர் கொடுக்கிறதான ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிராமணர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உலகையே ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த பிராமண சமுதாயத்தை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆண்டவரே என் தேவன், ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்கப்பா. அநேகர் உம்முடைய சமூகத்தை தேடி வரும்படியாய் என் தேவனே நிற்கிறவை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.